ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் யோனா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. யோனாவை விழுங்கும்படி மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஒரு மனுஷனை ஒரு மிருகம் விழுங்குதுன்னா நல்லதா கெட்டது தானே? அல்லேலூயா. அப்போ இந்த யோனாவை விழுங்கும்படி அங்கே மீனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரே, காரணம் என்ன? பிரியமானவர்களே, முதல் காரணம் அவருடைய சித்தம் நிறைவேறும்படியா. நினைவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீசுக்கு நேராக கடந்து போனான். அவன் நினைவேக்கு போகும்படியாக, அவனை அனுப்பும்படியாக இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான வழியை கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அபத்தமான பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சிற்சையாக அனுமதித்தாலும் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல சேரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நன்மை செய்வார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஐயோ மீன் விழுங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஐயோ இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே என்று சொல்லி யோசிக்கிறோம். இந்த பிரச்சனை ஏன் தான் ஆண்டவர் அனுமதித்தார்? அவருக்கு தெரியாதா? அவருக்கு அறியாதது ஒன்றும் இல்லையே. அவர் எல்லாவற்றுக்கும் சர்வத்துக்கும் சிருஷ்டிகராக இருக்கிறாரே. அவரால் தானே இந்த வானமும் பூமியும் உண்டானது, இந்த உலகம் உண்டானது. நான் நடக்கிறதும் படுக்கிறது எல்லாவற்றையும் படுத்திருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரே. நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. இவ்வளவோ கர்த்தர் கரிசனை நம்ம மேலே இருக்கும்போது, ஆனால் இந்த ஆபத்தான சிக்கலில் இருந்து ஏன் ஆண்டவர் நம்ம விடுவிக்காமல் இருக்கிறார்? ஏன் இந்த ஆபத்தில் தள்ளி விட்டுட்டார்? ஏன் இந்த ஆபத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதித்தார்? ஏன் இந்த பிரச்சனையை அனுமதித்தார் என்று சொல்லி ஒரு வேலை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையை, நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் சத்தியம், அதுதான் சொன்னது. அவருடைய சித்தம் நிறைவேறணும். நினைவுக்கு தான் யோனா போகணும். இன்றைக்கு ஒரு வேளை என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தருடைய சித்தம் அறியாதபடி நம்ம தவறு செய்திருக்கலாம், அறியாமையில் நடந்திருக்கலாம், சுயத்தில் நடந்திருக்கலாம். இதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாய் நீ ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால், என் அன்பு தேவ பிள்ளையை, உன்னை செம்மையான பாதையிலே நேரான பாதையிலே கர்த்தர் நடத்துவார். எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. நீ அடம்பிடிக்கிற வேலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமையை கர்த்தர் உண்டாக்கி வைக்கிறார். ஆனாலும் ஆபத்தாக இருந்தாலும், அது 7 மடங்கு எரிகிற சூளையாக இருந்தாலும், அது யோனாவை விழுங்கின மீனை போல இருந்தாலும், சிங்கக்கெபியாக இருந்தாலும், அதில் ஒரு சேதமும் இல்லாதபடி, ஏன்னா அவர் தான் அனுமதிக்கிறார். ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நினைவுகளை கொண்டு போய் விடுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீ இப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கலில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், கர்த்தர் சொல்லுகிறார், என் சித்தம் நிறைவேறும், என்னுடைய தீர்மானம் நடக்கும், என்னுடைய கட்டளை நடக்கும், உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற திட்டம் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் பயப்பட வேண்டாம். விழுங்கிட்டு இல்லையா, அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இல்லையா, கர்த்தர் அதிலிருந்து உன்னை ஒரு சேதமும் இல்லாதபடி உன்னை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இரவு பகல் 3 நாள் அந்த மீனின் வயிற்றிலே யோனா இருந்தான். ஒரு சேதம், ஒரு கீறலும் இல்லாதபடி. மீனுக்கு ஒரு தன்மை உண்டுங்க, எந்த பொருள் உள்ளே போனாலும் அப்படியே கரைச்சி போட்டுவிடும். ஏன்னா அமிலத்தன்மை அதுக்குள்ளாக உண்டு, எல்லாவற்றையும் கரைச்சி போட்டுடும். அல்லேலூயா. அப்போ இவன் கரையாதபடிக்கு, ஒரு கீறல் விழாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளை கரை சேர கர்த்தர் கிருபை செய்தாரே. எப்படி? எதனால்? அவருடைய சித்தம் நிறைவேறும்படியா அவனை பாதுகாத்து நடத்தினார். இன்றைக்கும் நீ மாட்டிக்கிட்ட, பிரச்சனையில் விழுந்துட்ட, ஒரு வேளை பிரச்சனையே கர்த்தர் உனக்கு உண்டாக்கி வச்சுட்டார். ஏன்னா அப்பயாவது திருந்துவியா, அப்படியாவது என்னை அறிந்து கொள்வியா, அப்படியாவது என்னை புரிந்து கொள்வியா, கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என் மேலே விசுவாசமாக இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு அனுமதித்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து உன்னை ஒரு கீறல் விழாதபடிக்கு உன்னை பாதுகாப்பார். பயப்படாது. யோனாவினுடைய வாழ்க்கையில் நடந்த அதே அற்புதம், அதிசயம் கரைசேர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவருடைய சித்தம் நிறைவேறும். அவருடைய சித்தம் நிறைவேறும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? பயப்படாது. செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுமதித்திருக்கிற எந்த காரியத்திலும்
எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கீறல் இல்லாதபடி, ஒரு ஆண்டவரை பாதிப்பு இல்லாதபடி எங்களை நடத்த உமாலை கூடும். இந்த சிக்கலிலிருந்து, இந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பாதாள குழியிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவர் யோனாவோடு கூட இருந்த தெய்வம் எங்கள் ஊழியத்தோடும், எங்கள் ஊழியக்காரர்களோடும், எங்களோடும், சபை விசுவாசிகளோடு கூட கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தும். விசேஷமாக இந்த யூடியூப் நேரலுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.